guys, this is Vicky from VTech. இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு 5.1 சேனல் ரிமோட் கிட் மாடல் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா இந்த ஆம்பிளிஃபையர் ஒரு டால்பி டிடிஎஸ் ஆடியோ சப்போர்ட் பண்ணக்கூடிய ஆம்பிளிஃபையர். உங்களுக்கு டிஜிட்டல் சப்போர்ட்ஸ் வந்துடும். HDMI, ARC, ஆப்டிக்கல், கோஆக்சியல் போன்ற டிஜிட்டல் இன்புட்ஸ் வந்துடும் உங்களுக்கு. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு ரிமோட் கிட் ஃபங்க்ஷன் தான். ஃபுல் அண்ட் ஃபுல் ரிமோட்லேயே நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஓவரால் மாஸ்டர் வால்யூமு செப்பரேட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செப்பரேட் சேனலோட இண்டிவிஜுவல் வால்யூம் எல்லாமே உங்களுக்கு ஆல் இன் ஒன் ஃபங்க்ஷனாக ரிமோட்டில் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி வந்துடும். ரிமோட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆஸ் யூஷுவல் இந்த மாதிரி உங்களுக்கு ரிமோட் தான் வரும். ஓவராலாக பார்த்தீங்கன்னா பவர் ஆன் ஆஃப் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா டிவிடி ஆப்டிக்கல் போன்ற நிறைய ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு இந்த ரிமோட்லேயே வந்துடும். உங்களுக்கு இந்த கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓவராலாக ஒரு சப்வூஃபரோட வால்யூம் கண்ட்ரோலு ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இது ஓவராலாக என்கோடர் கண்ட்ரோல். உங்களுக்கு ப்ரெஸ்ஸிங் டைப்பில் வந்துடும். 360 டிகிரியில் உங்களுக்கு ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். ஆம்பிளிஃபையர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாஸ் வித் மேட் ஃபினிஷில் போட்டு பண்ணியிருக்கோம். உங்களுக்கு ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் ஒரு ஆன் ஆஃப் சுவிட்ச் வந்துடும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஎஸ்பி சாக்கெட்டு. ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு அக்ரிலிக் பேனல் நீட் அண்ட் க்ளீனாக பண்ணியிருக்கோம். ஆம்பிளிஃபையரோட பேக் சைடு பார்க்கலாம். ஆம்பிளிஃபையரோட பேக் சைடு வீல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் சர்க்யூட் மெயின்ஸ் கார்டு வந்துடும். ஈஸியாக பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஃபியூஸ் ப்ரொடக்ஷன் வந்துடும். ஸ்பீக்கர் சர்க்யூட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெகுலர் டிஎம்கே சர்க்யூட் தான் போட்டிருக்கோம். உங்களுக்கு செப்பரேட்டாக ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டு, சரௌண்ட் லெஃப்ட் ரைட்டு, சென்டர் சேனல் அண்ட் சப்வூஃபரோட ஸ்பீக்கர் அவுட்புட் டெர்மினல் இங்கே வந்துடும். பார்த்தீங்கன்னா கூலிங் பர்பஸ்க்காக ஒரு ஃபேனு. இந்த இடத்துல உங்களுக்கு டிஜிட்டல் இன்புட்ஸ் வந்துடும். பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்டிக்கல், ஒரு கோஆக்சியல், ஒரு HDMI, ARC சப்போர்ட்டோட வந்துடும். இது பார்த்தீங்கன்னா இன்புட் சோர்ஸ் செலக்டர். உங்களுக்கு ஓவராலாக பார்த்தீங்கன்னா பேக் சைடு வியூ நார்மல். நம்ம ஆர்சி சர்க்யூட் எதுவுமே வைக்கல, எல்லாமே டம்மியாக விட்டுருக்கோம். பிகாஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆப்டிக்கல் கோஆக்சியல் தான் கஸ்டமர் யூஸ் பண்ணுற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஓகே, ஆம்பிளிஃபையரோட இன்டீரியர் பார்க்கலாம் வாங்க. ஆம்பிளிஃபையரோட இன்டீரியர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் மாஸ்ஃபெட் கான்ஃபிகரேஷன் தான் உங்களுக்கு. ஓகே, ஓவராலாக பார்த்தீங்கன்னா பவர் ட்ரான்ஸ்ஃபார்மர் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 24/0/24 10 ஆம்பியர் HD ட்ரான்ஸ்ஃபார்மர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மாஸ்ஃபெட் கான்ஃபிகரேஷன் அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு நல்ல ஒரு டெப்த்து தேவை ஆடியோ வைஸ். அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் கெப்பாசிட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 63ல் 4 கெப்பாசிட்டர் போட்டு டிசி பண்ணியிருக்கோம். ஓவராலாக பார்த்தீங்கன்னா பவர் ஆம்ப்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மேக்ஸினோட 4 டிரான்சிஸ்டர் மோனோ தான் சப்வூஃபருக்காக யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் 5 சேனலுக்கு பார்த்தீங்கன்னா மேக்ஸினோட 10 டிரான்சிஸ்டர் தான். பார்த்தீங்கன்னா கூலிங் பர்பஸ்க்காக பேக் சைடே பார்த்தீங்கன்னா ஒரு கூலிங் ஃபேன் ஃபிட் பண்ணியிருக்கோம். அதே சமயம் சப்வூஃபருக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூலிங் பர்பஸ்க்காக ஃபேன் வந்து ஏர் இன்னா வெளியிருந்து உள்ளே தள்ளுற மாதிரி தான் கொடுத்துருக்கு. உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் பார்த்தீங்கன்னா பவர் ஆம்பு எதுவுமே ஹீட் ஆகாது நீங்கள் லோடு கொடுத்தாலும். ப்ரொடக்ஷன் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அல்ட்ரா டிஜிட்டலோட ப்ரொடக்ஷன் தான் கொடுத்துருக்கோம். எந்த விதமான நாய்ஸு டப் சவுண்ட் எதுவுமே இருக்காது உங்களுக்கு. ஓவராலாக இந்த ஆம்பிளிஃபையருக்கு தேவையான 12 வோல்ட்டு பவர் சோர்ஸு, அதாவது பார்த்திங்கன்னா இந்த ஃபேனு, இந்த FT03 மினி டீகோட்ரு, கண்ட்ரோல் லைட்டு, ரிமோட் கிட் பவர் சப்ளை எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு 12 வோல்ட்டு 5 ஆம்ஸ் SMPS போட்டு அதுலேருந்து நான் அவுட் எடுத்து கொடுத்துருக்கேன். ரிமோட் கிட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இதில் நம்ம யூஸ் பண்ணிக்கிற டிஸ்பிளே பார்த்திங்கன்னா பிளாக் டிஸ்பிளே. இதோட ரிமோட் கிட்டு பிராண்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸி சவுண்ட்ஸ் திண்டுக்கல் அவங்களோட மேனுஃபேக்சரர் யூனிட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஆடியோ வைஸ் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு கிளாரிட்டி இருக்குது மற்ற ரிமோட் கிட் காட்டிலும். சரௌண்டிங் சவுண்டுமே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டீசெண்டாக ஒரு சரௌண்டிங் கிடைக்கிது. டால்பி டிடிஎஸ்க்கு பார்த்திங்கன்னா FT03 டீகோடர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு இதில் பார்த்திங்கன்னா HDMI, ARC அவுட்டு, ஒரு ஆப்டிக்கில், ஒரு கோஆக்சியல் வந்துடும். உங்களுக்கு தாராளமாக உங்களுக்கு டால்பி டிடிஎஸ் ஆடியோ சப்போர்ட் பண்ணோம். ஓவராலாக ஆம்பிளிஃபையரோட இன்டீரியரு உங்களுக்கு ஒரு 24 வோல்ட்டு 10 ஆம்பியர் டிரான்ஸ்ஃபார்மரு, 4 கெப்பாசிட்டர் போட்டு டிசி பண்ணியிருக்கோம். சப்வூஃபருக்கு ஒரு 4 டிரான்சிஸ்டர் மோனோ, 5 சேனலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 10 டிரான்சிஸ்டரு, பெர் சேனல் 2 டிரான்சிஸ்டர் உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஃபுல் அண்ட் ஃபுல் ரிமோட் கிட் ஃபங்க்ஷன் அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரிமோட் கிட்டு, 12 வோல்ட்டு சப்ளை செக்ஷனுக்கு உங்களுக்கு ஒரு SMPS, ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷனுக்கு அல்ட்ரா டிஜிட்டலோட 8 சேனல் ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் தான். 2 சேனல் பார்த்தீங்கன்னா டம்மியாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா 6 சேனல் டால்பி டிடிஎஸ் சப்போர்ட்டுக்கு உங்களுக்கு FT03 மினி டீகோடர். ஓவராலாக கான்செப்டே அவ்வளோதான். இந்த ஆம்பிளிஃபையரோட ஹைட்டே பார்த்தீங்கன்னா 4 இன்ச்சு ஹைட்டு, 10 இன்ச்சு டெப்த்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம
இந்த ஆம்பிளிஃபையர் அசம்பிள் பண்ணி முடிச்சிட்டோம். பெருசாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போர்ட்ஸ் எதுவுமே தேவைப்படலை. ஆடியோ வைஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீட் அண்ட் க்ளீனாக வந்திருக்கு. இதோட ஆடியோ ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் சேனல் அது இன்ஸ்டாகிராம் பேஜில் அப்லோட் பண்ணுறேன். நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு 5.1 சேனல் வீட்டுக்கு டால்பி டிடிஎஸோட சப்போர்ட் பண்ணக்கூடிய மாதிரியே தேவைப்படுச்சுன்னா டிஎம் பண்ணுங்கள், பெஸ்ட் ப்ரைஸில் பண்ணிக்கலாம். இதை மாதிரி நம்ம டிஜிட்டல் ஆம்பிளிஃபையரும் அனலாக் ஆம்பிளிஃபையர் ரெண்டுமே பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஆடியோ வைஸ் உங்களுக்கு நம்மளோட கிளாரிட்டி பெஸ்ட்டாகவே இருக்கும். டிஎம் பண்ணுங்கள், பெஸ்ட் ப்ரைஸில் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. உயிரோட இருக்கானே. ஐயோ பாவா பாவா எந்திரிங்க பாவா. என்னடா அத்தனை பாண்டிய உயிரோட இருக்கானா? எங்கட பார்த்தவன சென்னையில